ஃப்ரெண்டு நேற்று ஃபோன் பண்ணான். நேற்று நைட்டு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன். ஃபோன் வந்துச்சு. சொல்லுடி என்னடி ஆச்சு? இந்த மாதிரி இந்த அமேசானில் நயன்தாரா கல்யாண கேசட் வந்திருக்கு. நயன்தாரா கல்யாண கேசட்டா அப்படின்னு. அமேசான்ரி அதான் டிவியில் வரும். ஆமாம், அது அமேசானில் இல்லை, நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்குது. சொல்லு என்னாச்சு அது? அந்த கல்யாண கேசட் பார்க்கணும். அது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது? ஆ யார் கல்யாண கேசட்டு? நயன்தாரா கல்யாண கேசட்டு. அது கல்யாண கேசட்டியில் பைத்தியம். அவங்களுக்கு கல்யாணம் அதுலேருந்து அவங்க லைஃப்பில் ஃபுல்லாக நடந்ததெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது காசு கட்டு மாடி பரவாயில்லையா அப்படின்னு. போனால் போகுது, தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு. சரி, கல்யாண கேசட்னா எங்கள் மாமியார் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை எங்கள் நாத்தனார் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். கல்யாண கேசட் எங்கே இருக்குன்னு இவளுக்கு தெரியல. நயன்தாரா கல்யாணம் இது ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்ததும் புரியுமா? ஏன் நயன்தாரா வந்த காலத்தில் நம்மளுக்கு தெரியாத எந்தெந்த படத்தில் நடித்தாங்க, போனாங்க, வந்தாங்க, லவ் பண்ணது போனதுலாம் இதை இவங்க படம் எடுத்து வேற காட்டுவாங்களா? இதை ஒருத்தி ஃபோன் பண்ணி வேற என்கிட்ட கேட்குறா. அதுக்கு ரீசார்ஜ் அது என்னன்னு கூட தெரியல மூதேவிக்கு. அமேசான் கேட்குது.